கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 20ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு மேடையில் போய் நிற்கிறாரு. அந்த பொண்ணுங்க எல்லாம் கார்த்தியை மேடையில் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திக் கேட்குறாரு, இப்போ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை சார் எதுவுமே தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. மாப்பிள்ளைன்னு சொன்னதோட கார்த்தி மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்னைய மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, சார் எங்களை தேவையில்லாமல் கலாய்க்காதீங்க சார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத ஒருத்தவங்க எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்க மாப்பிள்ளைன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் மாப்பிள்ளை கிடையாது, அந்தோ நிக்கிறாரே அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணுங்க அதிர்ச்சி ஆகி, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் இந்த வீட்டுல வேலை பார்க்குற டிரைவர். கார்த்தி சொல்றாரு, நான் இந்த வீட்டுல வேலை பார்க்குற டிரைவர், அந்தோ நிக்கிறாரே அவர் தான் மாப்பிள்ளை, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணுங்களும், சாரி சார், நீங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னதோட நாங்க விசாரிக்காம உங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்ல. மகேஷ் சொல்றாங்க, சரி பரவாயில்லடி அப்படின்னு. அதுக்கப்புறமா உமா வந்துட்டு மகேஷை மேடைக்கு கூட்டிட்டு வர. அதுக்கப்புறமா மகேஷும் அந்த உமா நம்ம ரேவதியும் சேர்ந்து கேக் விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்போ கார்த்தி நைஸா பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா பாட்டி, இது நீ செஞ்ச வேலை தானா, உன்னை விடக்கூடாது அப்படின்ட்டு பாட்டி எங்கேருந்து நேராக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி நேராக பாட்டியை போய் பார்க்குறாரு. பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்போ பாட்டி நேராக கார்த்தியை பார்த்து, சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த பொண்ணுங்க கிட்ட மாப்பிள்ளை நான் தானே காமிச்சு விட்டது, நீங்கள் தானே பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி நான் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் காமிச்சுட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை தவிர வேற யாரும் என்னை மாப்பிள்ளைன்னு சொல்ல போறா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி என்ன கார்த்தி, எப்போ பார்த்தாலும் நீ என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஏதோ சின்னதாக விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க, இப்போ மட்டும் அந்த பொண்ணுங்க நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு உங்களை கூட்டி கொண்டாந்து நிற்க வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், சாமுண்டி சரியத்தை ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நான் அதை சுத்தமாக மறந்துட்டேனே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, என்ன ட்ரை பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் தேவையில்லாமல் இடையில புகுந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும், சரி கார்த்தி, நீ சொல்கிற மாதிரி ரேவதி மகேஷோட கல்யாணத்தையே பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொன்னாரு, சரி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ பரமேஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க. ச்சே, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் கார்த்தி இவ்வளோ பிடிவாதமாக இருந்தா எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ முருகன் டக்குன்னு பாட்டி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போ முருகன் சொல்கிறாரு, என்ன பரமேஸ்வரி, ஒரே குழப்பமா இருக்க போல அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, குழப்பமா இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறது, நான் நினச்சேன் என் பேர பிள்ளைக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும், இந்த நிச்சயதார்த்தத்தை சந்தோஷமாக பார்த்துட்டு போகலான்னு நினச்சி வந்தேன், அவர்கிட்ட கூட சொல்லாமல் நான் ஓடோடி வந்தேன், கடைசியில் பார்த்தா கண்டவங்களோட என் ரேவதி பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறத என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல. அப்போ முருகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுவும் என் விளையாட்டில் ஒன்று தான், நீ பொறுமையாக இரு, கண்டிப்பாக உன் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும், அதுக்கு முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரியும், சரி முருகா, இப்போ கூட அவங்க 2 பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு சொல்கிற, சரி பொறுமையாக தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அமைதியாக இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த உமாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ உமா நேராக மகேஷை பார்த்து, இங்கே வேலை பார்க்குறானே அந்த டிரைவர், அவனை கொஞ்சம் கவனிச்சியா அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, சாமுண்டீஸ்வரியோட வேலைக்காரன் தான் அவன், அதனால நம்மளுக்கு எதிராக அவன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு என்னமோ அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அவன் ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு. மகேஷ் சொல்கிறாரு, யாரு அவனா, அவன் எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறான், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுனால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, இல்லை, இப்போ நம்ம வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு எப்படி இப்போ ரேவதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமோ, அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற டிரைவருக்கும் ஆசை வராதா என்ன அப்படின்னு.
அப்ப மகேஷ் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த குடும்பத்தை ஏமாத்தி காசு வாங்குறது அப்படிங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு உமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு உமாவும் சரின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை பாக்குறதுக்கு அந்த டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அவங்கள பார்த்துட்டு, இங்க பாருடி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், சீக்கிரம் வரணும்னு சொன்னேன், ஆனா இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன பண்றது, எனக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சு, அதனாலதான். உனக்கே தெரியும் நான் மெடிக்கல்ல இருக்கேன், அதனால இந்த நேரத்துல என்ன கேஸ் வருது அப்படின்னு தெரியாதுல்ல, அதனாலதான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி பரவாயில்ல வா அப்படின்னு. அதே நேரத்துல உமாவும் மகேஷும் அந்த டாக்டரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப உமா சொல்றாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒளிய வைக்கிறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன உமா இது, இந்த டாக்டர் இங்க வந்திருக்கு, இது மட்டும் நம்மளை பார்த்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அப்ப உமா சொல்றாங்க, ஆமா, கிட்டத்தட்ட இதுகிட்ட 4-5 தடவை பார்க்க போயிருக்கோம், அதனால கண்டிப்பா இந்த பொம்பளை சாமுண்டீஸ்வரி கிட்ட மட்டும் நம்மளோட விஷயத்த சொன்னுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா, எனக்கும் அதான் பயமா இருக்கு, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிருமோ அப்படின்னு. அப்ப உமா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டாக்டர் கிட்ட ஒரு புள்ள இருக்குல்ல, அதை வச்சு எப்படியாவது நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷ் சொல்றாரு, சரி அது மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உமாவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு, இங்க வா, உன்கிட்ட முதல்லேருந்தே மாப்பிள்ளையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, உன்கிட்ட செப்பரேட்டாவே கூப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வந்ததோட, ரேவதி போயிட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா இத்தனை பேர் இருக்கையில நான் எப்படிம்மா மாப்பிள்ளையை தனியா கூப்பிட முடியும், இங்க பாருங்க டிரைவர் இருந்தா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம டிரைவரை கூப்பிடுறாங்க. டிரைவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் கிட்ட, இங்க பாருப்பா, போயிட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூப்பிட போறாங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷும் உமாவும் நிக்க, அப்ப கார்த்தி போயிட்டு, இங்க பாருங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட டாக்டர் கூப்பிடுறாங்க, போங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்றாரு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன் அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி சரி நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால போயிடுறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த உமா மகேஷ் கிட்ட, இங்க பாரு, அந்த டாக்டர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணை நம்ம கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினோம்னா கண்டிப்பா அந்த டாக்டர் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி நீ அதை பார்த்துக்க, நான் போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த உமா யாருக்கும் தெரியாம அந்த டாக்டர் கிட்ட இருந்த பிள்ளைய ஒருத்தர் மூலியமா கூட்டிட்டு வர சொல்லி ஒரு ரூமுள்ள கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் நேரா போயிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு வணக்கம் சொல்றாங்க. அப்ப டாக்டர் நேரா மகேஷை பார்த்ததோட, இது மகேஷ் இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா டாக்டரை பார்த்துட்டு, என்ன உனக்கு தெரியுமா இவனை அப்படின்னு சொல்ல, அப்ப டாக்டர் சொல்றாங்க, எனக்கு இந்த ஆளை பத்தி நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரொம்ப நல்ல தம்பி போல அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல உமா நேரா அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. அப்ப கார்த்தி எதேச்சியா அந்த ரூம் பக்கமா வராரு. உமா வந்துட்டு தில்லுமுள்ளு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. உமா ஒரு சின்ன குழந்தைய கையையும் வாயையும் கட்டி போட்டிருக்கிறத பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி ஒளிஞ்சு நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப உமா நேரா அந்த டாக்டருக்கு கால் பண்ண, டாக்டர் வந்துட்டு போனை பார்த்துட்டு ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் போல அப்படின்ட்டு போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உமா பேசுறாங்க, ஏய் நான் தான் உமா பேசுறேன், இப்ப மட்டும் நீ உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னீன்னா உன் பொண்ணு இருக்கா பாரு, அவளை இங்கே கழுத்தை திருக்கி போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டர் அதிர்ச்சி ஆகுறாங்க, உமா என்ன பேசுற அப்படின்னு. அப்ப உமா சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா உனக்கு தெரிஞ்ச உண்மைய யாருக்கிட்டையும் சொல்லாம கம்முன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டே இரு, இல்லைன்னு வச்சுக்க உன் பொண்ணு அவ்வளவுதான், உன் பொண்ணை வாசல்ல விடுற, நீ மட்டும் உண்மையை சொல்லாம வெளியில வந்தா உன் பொண்ணு உயிரோட நிப்பா, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க டாக்டர். சரி என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி இந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான்,
இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நீ தேடி கண்டுபிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம்தான். கண்டிப்பா இவரு உன் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி டாக்டர் வெளியில போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா, என்னடி இது இவ்வளவு சீக்கிரமா போறேன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, ரொம்ப முக்கியமான ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் போய் தான் ஆகணும். உனக்கு என்னை பத்தி தெரியாதா? நான் இன்னொரு டைம் கண்டிப்பா ரேவதியோட கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த உமாவோட பித்தலாட்டம் எல்லாத்தையுமே பாத்துறாரு. ஆமா, உமா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது போலயே. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளுக்கா நம்ம வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோம். ரேவதி ஒத்துப்பாளா என்னன்னு தெரியலையே. நம்ம என்ன பண்றது அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா உமாவை ஃபாலோ பண்ணி போவ. உமா அந்த பிள்ளைய கொண்டு போய் டாக்டர் கிட்ட விட்டுட்டு, இங்க பாருடி, நீ உண்மையை மட்டும் சொன்னீன்னா அப்புறம் உனக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு திரும்பி கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கொடுக்க டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட விஷயத்துல நான் இனிமே தலையிடவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஆகா, இவங்க சாதாரண ஆள் கிடையாது போல அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா அந்த உமாவும் மகேஷும் மறுபடியும் போய் பேசிக்கிறத பாக்குறாங்க. மகேஷ் நேரா உமா கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலை கடைசி நேரத்துல அந்த பிள்ளைய வச்சு என்னை காப்பாத்தி விட்ட, இல்லைன்னா அந்த டாக்டர் உண்மையை சொல்லியிருப்பா, அப்புறம் இந்த கோடான கோடி சொத்து நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிருக்கோம்ல அப்படின்னு. அதுக்கு உமா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டாக்டர் நல்ல வேலை உண்மையை சொல்லல, அப்படி சொல்லியிருந்தா அவ்வளவுதான், நம்மளோட ஆட்டம் க்ளோஸ் ஆகியிருக்கும், சாமுண்டீஸ்வரி நம்மள ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே எதுக்காக பண்றேன், உனக்காக தான், உன் காதலுக்காக மட்டும்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட உமா சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாரு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியும் தனியா போறாங்க. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மகேஷும் உமாவும் நல்லவங்களே கிடையாது. அவங்க 2 பேருமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு தான் ரேவதி ஏமாத்தி இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் சரியா விசாரிக்காம அவங்கள வந்துட்டு பொண்ணு கேட்க வர சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவில் உள்ள விஷயத்த பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, அந்த சிவனாண்டி இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்து நிற்கிறான். ஆனா இப்படி கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன நடக்கும், அவனுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அவனுக்காக உங்க பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கையை கொடுத்துறாதீங்க, சொல்றதை கேளுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன டிரைவர் என்ன பண்ண சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி, இல்ல, இன்னைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும், அந்த ஜீவனாண்டி சொன்ன மாதிரி இந்த நிச்சயதார்த்தம் நின்றுடக்கூடாது, நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தியே ஆகுவேன், இங்க பாரு டிரைவர், நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என்ன உதவி வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி ஒரு விஷயத்த கேட்க கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட, இங்க பாரு, நீ தயவு செஞ்சு மறுக்காம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்ப மகேஷும் உமாவும் ரொம்ப ஹாப்பியா மேடையில நிக்கிறாங்க. உமா நேரா மகேஷ் கிட்ட, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ரேவதியோட கையில வந்துட்டு மோதிரத்தை போட போற, உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுனாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, அவ கையில மோதிரத்தை போட்டாலே போதுமே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரேவதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ரேவதி மகேஷை காதலிக்கிறாங்க. ரேவதிக்கு மகேஷ் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் விழா ஆரம்பிக்குது. அப்ப ரேவதியோட கையில மோதிரத்தை கொடுத்து போட சொல்றாங்க நம்ம மகேஷ்க்கு. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது, இந்த சாமுண்டீஸ்வரி நிப்பாட்டுங்கன்னு கத்துறா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே கை தட்டுறாரு, இது தானே நான் எதிர்பார்த்தேன் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதிக்கும் மகேஷுக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, ஆனா நான் சொல்ற ஆளுக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு அதிர்ச்சி, ஏய் சாமுண்டீஸ்வரி,
மகேஷ்க்கும் ரேவதிக்குன்னு தானே நிச்சயதார்த்தம்னு சொல்லி எங்களை கூப்பிட்ட, இப்போ என்ன புது திருப்பம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மகேஷ் நல்லவன் அப்படின்னு நினைச்சுதான் ஏன் பொண்ண அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோவை பார்த்ததோட மகேஷும் உமாவும் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓட பாக்குறாங்க. நம்ம ரேவதிக்கு சரியான ஷாக்கு. ரேவதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி மகேஷை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. ஆனா மகேஷ் அவங்க அண்ணி கூட சேர்ந்துட்டு ரேவதியை ஏமாத்தினது இப்பதான் நம்ம ரேவதிக்கு புரியுது. அப்ப ரேவதியோட மனசு தாங்க முடியல. அப்ப ரேவதி நேரா அங்கேருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா இன்னும் நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிருங்கம்மா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் ரேவதி, இன்னைக்கு நடக்க போற இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடந்தே ஆகும். இங்க பாரு, உனக்கும் அந்த டிரைவர் கார்த்திக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்ன சொல்றீங்கம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீயும் அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க, இந்த நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தடபடாம நடந்தே ஆகும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு அதிர்ச்சி. அப்ப பரமேஸ்வரி பாட்டி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், இதைதான் முருகா என்கிட்ட சொன்னியா, என் பேர பிள்ளைக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்ன. ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனா இப்ப நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரமேஸ்வரி. அப்ப முருகன் டக்குன்னு பரமேஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்ன பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியில இருக்க போல அப்படின்னு. அதுக்கு நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா முருகா, நீ சொன்ன மாதிரி என் பேரனுக்கும் பேத்திக்கே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்தம் நடந்துட்டுன்னா அப்புறம் கல்யாணம் நடக்கும். ஒருவேளை சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி யாருன்னு தெரியல அப்படின்னா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியால எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு முருகன் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் இந்த வீட்லயே பயங்கர குழப்பம் இருக்கு, பாத்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் என்ன குழப்பம் வந்தாலும் அதை நான் ஒத்த கையால பாத்துப்பேன், அதுக்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி முருகன் சொல்றாரு, சரி சரி பரமேஸ்வரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டா போதும், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, கார்த்தி மோதிரம் போட்டு விடணும், கைய காமி அப்படின்னு சொல்ல, ரேவதி பிடிவாதம் பண்றாங்க, இல்லம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்துட்டு, இங்க பாரு, நீ என்னை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சியன்னா நீ ரிங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதோட ரிங்க போட்டு விடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகேஷும் உமாவும் தப்பிச்சு போகும் பொழுது சாமுண்டீஸ்வரி அவங்கள பிடிச்சி, இங்க பாருங்க, எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க, உங்களை மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு போலீஸை கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெலைக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.